ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு சத்துமாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இது செர்லாக்குன்னு சொல்லுவாங்க, ஹோம்மேட் செர்லாக்கு. இதை வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் நான் மக்கானா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த மக்கானாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இது வந்து தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ராகவும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே அதே கிளாஸ்லேயே 1/4 கப் அளவுக்கு நான் முந்திரி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பாதாம், 3/4 கப்பு பிஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே பூசணி விதையும் வெள்ளரி விதையும் இந்த கிளாஸில் 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த விதைகள்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே இந்த கிளாஸில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாமே சத்தான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது ரொம்ப நல்லது. இப்போ அது கூடவே ஓட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு நான் அவுள் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே வாசனைக்காக 5 ஏலக்காய். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ அந்த எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் சலிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த திப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செர்லாக் மாதிரி நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லது, இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.